கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த கால ஓலை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம் வாக்கு தத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி கிறிஸ்துவின் சந்ததியாய் வாக்கு தத்தத்துக்குரிய ஆபிரகாமின் சந்ததியோடு நம்மை சேர்த்தார். இந்த இணைப்பு கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பட்ட பாடுகளினாலே கிடைத்த வெகுமானம் இல்லையானால் அதனுடைய பலனாகும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து மீட்கப்பட்டதான ரட்சிக்கப்பட்டதான உங்களையும் என்னையும் அவர் கவனிக்கிறார். நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஒருவனும் நம்மேல் கைப்போடலாகாது, ஒருவனும் நம்மை திரும்ப அடிமையாக்க ஆகாது. அப்போ இன்று கிறிஸ்தவ வாழ்வு பலவிதமான கட்டுகளிலும் பலவிதமான சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ல வியாதியிலே கட்டப்பட்டு இருப்பதற்கு காரணம் அவரவருடைய சுய இச்சைகளின்படி இழுப்புண்டு தங்களுக்கு வரும் கேடை அடைந்திருக்கிறார்கள். சாட்சிகள் என்னிடத்துல இருக்கிறது. பல பரிசுத்தவான்கள் ஆதி பிதாக்களைப் போல இன்றும் அவர்களுக்கு ஒன்றுமில்லாம இல்லை. எல்லா வசதியும் பணபலமும் அவர்களுக்கு இருந்தும் கிறிஸ்துவுக்காக தாழ்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றும் சபை கூடுதல்ல பங்கு கொண்டு ஊழியர்களை கனப்படுத்தி தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற எத்தனையோ விசுவாச பரிசுத்தவான்களை நான் அறிவேன். காரணம் என்ன? பிதாக்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கை மிக முக்கியமானது. அதை ஒரு நாளும் அவர் மறக்கிறதில்லை. இதே அதிகாரத்திலே நாம் பிந்தின பாகங்களிலே நாம் வாசிப்போமானால், விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தள்ளி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அப்போ நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சொன்னார், நான் மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரையந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் அவருக்கு கண்கள் உண்டு, நம்மை காண்கிறார். ஆதலால் நாம் அவருக்கான ஜனமாய் நாம் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாக அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருப்பதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு தீங்கும் ஒரு சேதமும் நம்மை அணுகாது. கர்த்தர் நம்மை காக்க நடத்த அவர் போதுமானவர். பிசாசானவன், சத்ருவானவன், விரோதியானவன் என்ன போராட்டங்களை ஜெபிக்கிறவனுக்கு கொண்டு வந்தாலும் ஜெயம் ஜெபிக்கிறவனுடையதாகும். ஜெபிக்கிறவனோடு தேவன் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களோடு அவர் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் அக்காரியங்களிலே அவர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். தம்முடைய மகிமைக்காக தெய்வம் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அதனால் கால ஓலை திடப்படுங்க. வார்த்தையின் கடைசி பாகத்தில் சொல்லுகிறார், உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். இந்த பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை தாங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமான ஆசீர்வாதமே. அது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு கிடைத்தது, அதிலும் பாக்கியமே. ஆதியாகமத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை, உனக்கும் எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தெய்வம் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை. எதனால்? ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு செவி கொடுத்து தன் ஊரையும் தன் தேசத்தையும் தன் இனத்தையும்
தன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டபடியினாலே கர்த்தரே அவனுடைய பங்காய் இருந்தார். ஆதலால் இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்குரியவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த கால ஓலை அவனுடைய பின் சந்ததிகள் 430 வருடம் அடிமைகளாயிருந்தார்கள். அதையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதும்போது இப்படியா எழுதுகிறார்: எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? தெய்வம் பண்ணின உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. ஆபிரகாமின் சந்ததி 430 வருடத்துக்கு பின்பு அவர் சொன்னபடியே அந்த நாளில் அவர்களை விடுதலையாக்குகிறார். நாள் மாறவில்லை, காலம் மாறவில்லை. தேவன் சொன்னதுதான். அவர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஆபிரகாமினிடத்தில் சொன்னார், 400 வருடம் உன் சந்ததி அடிமையா இருக்கும் என்று சொல்லி. யோசேப்பு அங்கு முன்பு போனபடினால் அதையும் சேர்த்து இங்கு எழுதப்படுகிறது 430 வருடம். நாம் இந்நாளில் அதை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை நாம் விலகி இருப்போமானால் இந்த நாளிலே கிறிஸ்துவுக்கு முன்பு நாம் மனத்தாழ்மைப்பட்டு நாம் இருதயத்திலே அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் அதே லேவியராகமத்திலே நான் வாசித்த அந்த வார்த்தைக்கு மேலே 41ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் இவர்கள் பிதாக்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நினைத்தாதாங்க ஆசீர்வாதமே. அவர் நினைவு கூர்ந்தாதாங்க இந்த வாழ்வு சுகமாயிருக்கு. ஆதலால் கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளின் வாழ்வை, கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் சந்ததிகளை வர்த்திக்க பண்ணவும், அவர்களை ஆசீர்வதித்து பொருளாதார ரீதியாகவும் இந்த உலக பிரகாரமாகவும் எல்லாரை விட விசேஷமானவர்கள், தேவனுடையவர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு இந்த கால ஓலை வாக்கு கொடுக்கிறார். என்ன வந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிற தேவச்சனமாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உடன்படிக்கைக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசேஷமானவர்கள் இந்த பூமியில ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்முடைய தகுதி என்ன என்பதையே நாம் உணராமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் இன்றைய கிறிஸ்தவம். ஏனென்றால் நான் போகிற இடங்களில், பழகிற இடங்களில் பலர் கேட்கிற கேள்விகளை எல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் எப்படி கிறிஸ்தவர்கள்? ஆதலால் நாம் நம்முடைய வாழ்விலே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். எதற்கு? அவர் நம்மை பெருக பண்ண. அப்படி என்றால் நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். இன்று அது உங்களிலும் என்னிலும் அது நிறைவேறினது. கலங்காதீங்க. ஏனோ ரட்சிக்கப்பட்டோம் என்று அல்ல, தெய்வம் திட்டத்தின்படி கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜாதியிலே, இந்த நீதிமான்களின் சந்ததியிலே உடன்படிக்கைக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினார். உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஒருவனும் உங்கள் மேல் கை போட முடியாது. ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய அவர் அனுமதிப்பதில்லை. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகளை அவரே ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. என்ன இருக்கோ அதில் திருப்தியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். சுகமாய் கர்த்தர் உங்களை நடத்த இந்த கால ஓலை நானும் உங்களை வாழ்த்துகிறேன். வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாதே. எதுவும் அதை தடை பண்ண முடியாது.
உடன்படிக்கை தெய்வம் பண்ணினதே. ஆதலால் பயப்படாதீங்க, யாருமில்லை என்று கலங்காதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோகாதிபதி, சர்வ சிருஷ்டி கர்த்தர் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆதலால் தைரியப்படுங்க. இந்த கால ஓலை நாம் தைரியமாய் கிருபாசனத்தாண்டை நெருங்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் வானத்திற்கும் பூமிக்கும் தெய்வம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அன்றுவரே, கர்த்தர் வாக்கு பண்ணினவர் மறந்தாரோ என்று கலங்கி நிற்கிற என்னோடு செபிக்கிற இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து தைரியப்படுத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவர்களை திடப்படுத்தட்டும். இந்த வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தெய்வம் இவர்கள் கைட்டு செய்கிற பிரயாசங்கள், இவருடைய எல்லா முயற்சிகள் குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், நலனுக்காக, சுகத்திற்காய் ஜெபிக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, உம்மை நம்பி இருக்கிற காரியத்துல நீர் இவர்களுடைய தெய்வம் என்பதை அடையாளப்படுத்தி பிதாக்களோடு இருந்தது போல உடைய பிள்ளைகளோடு இருந்து இந்த நாளில் நடத்தும் ஆசீர்வதியும், காவலில் வையும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.